நேர்களே, இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பாக்கியது. அதை தொடர்ந்து டெல்லிக்கு சென்று முகாமிட்டார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. இந்த நிலையில தான் திரு செங்கோட்டையன் கூட டெல்லிக்கு போனார், பல முக்கியஸ்தர்களை சந்தித்தார் என்று பரவலாக பேசப்படுகிறது. அதிமுகவை தன் கூட்டணிக்குள்ள கொண்டு வர எல்லா யுக்திகளையும் கையாள்கிறதா பாரதிய ஜனதா கட்சி? இந்த கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய வேளையில தான் திரு அண்ணாமலை இந்த கூட்டணிக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், புதிய மாநில தலைவர் 2 வாரம் கழித்து அப்படின்னு நிறைய பொடி வச்சு பேசுறார். இதெல்லாம் பல கேள்விகளை எழுப்ப வைக்குது. இபிஎஸ், அண்ணாமலை, செங்கோட்டையன் டெல்லி கணக்கு தான் என்ன? விரிவாக விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, திரு கேசி பழனிசாமி, மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இணையத்தை பார்த்துருப்பீங்க. இணையத்தில் அரசியல் டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைச்சிருக்கக்கூடிய விஷயம், அதிமுக பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு, அண்ணாமலை மாற்றப்படுகிறார், பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர். இதில் எவை அர்த்தம் பொதிந்த ஹேசியங்கள், எதற்கு வாய்ப்பு இருக்கு, எதெல்லாம் அர்த்தமில்லாத ரூமர்ஸ்? இந்த 3த்துல. அனைவருக்கும் வணக்கம் ஹரி. இது உங்க கேள்வியே பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா, அது ரெண்டுமே ஏன் 2 கனெக்டட் ஈவெண்டா இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு இதுல அதிருப்தி இருக்கலாம். அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டுல அவர் மாறல அப்படின்றதுதான் பல கடந்த 1 வாரமாவே சொல்லிட்டு வர்றார். நேற்றைக்கு அவர் கோயம்புத்தூர்ல நடந்த பிரஸ் மீட்லயும் என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, தொண்டர்களுடைய கருத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ அதிமுக கூட்டணி வரும் பட்சத்தில் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியை அவர் மனமுவந்து ஏற்கணும். நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லைன்னு சொல்லும் போதுதான் அவர் ஒரு உள்ளரங்க கூட்டத்துல இந்த கூட்டணி வந்தா நான் தொடர மாட்டேன் அப்படின்னு பேசியதா கூட எல்லாம் செய்தி சொன்னதாக தான் எல்லாமே ஹரி, எல்லாம் அப்படி நடந்ததாக ஒரு கேள்வி. இதுதானே தவிர அபிஷியலா யாரும் சொல்லல. அவர் உள்ளரங்குல 2024 நெல்லிக்கனி இல்ல, திரு அண்ணாமலை தனித்து நிற்கணும்னு விரும்புறார், அதிமுக கூட்டணி விரும்பலன்னு சொல்றேனே. உங்களுக்கு இப்ப மத்திய பாஜக இந்த கூட்டணி தேவை என்று ஒரு நினைக்கும் பட்சத்தில், அவர்கள் அதை முடிவெடுக்கும் பட்சத்தில், அண்ணாமலை ஒரு மாநிலத்தின் பாஜகவுடைய ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கும்போது அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா எடுத்து வைப்பார், இல்ல வேண்டாம் இந்த வேற பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியும். 2வது, அதுக்கு அவர்களுடைய ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒண்ணு அவரை ஒத்து போகணும், மத்திய பாஜக தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு ஒத்து போய் மனமுவந்து வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா அவர் ஒதுங்கணும். 2 தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். நடுவுல இருந்து குறுக்கு சால்லாம் ஓட்ட முடியாது. ஏன்னா பாஜக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியா இருக்கிறதுனால, அண்ட் மோரோவர் ஒரு உங்களுக்கு ஹையர் டெசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அதை மாநில தலைவர் தேசிய தலைமைன்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணி வேணும்னு முடிவுக்கு வந்துட்டு தான் பாக்குறீங்களா? கண்டிப்பா வந்துட்டாங்கன்னு தான் சார் தோணிகள். இது பாஜக ஒண்டி இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த கூட்டணியில் ஒரு நிர்பந்தம் இருக்கு, அவருக்கு தேவை இருக்கு. இல்லைன்னா அவர் வலிய போய் பேசுறதோ கொள்றதோ செய்ய மாட்டார். அவருக்கு இந்த கூட்டணி, பாஜகவுடனான கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி தேவை. 2026 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சி போக வேண்டும் என்ற மனநிலை பலருக்கும் இருக்கு, என் உட்பட. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது டூ ஆர் டை எலெக்ஷன். ஏன்னா அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, பிஜேபிக்கு ஏடிஎம்கே விட்ட ஆப்ஷன்ஸ் இல்ல, எடப்பாடிக்கு பிஜேபி இல்லன்னா விஜய் இருக்கார். சார், பிஜேபிக்கு விஜய் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஏன் விஜய் போய் அவர் பேசல? ஏன்னா சார், விஜய் இஸ் அ மித். நான் உங்க ஷோலியா ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் சார், அன்டெஸ்டட் என்டிட்டி. அப்புறம் அன்டெஸ்டட் என்டிட்டியோட போயிட்டு அவர் கை கோர்க்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான மிகப்பெரிய விலையை கொடுத்து செய்ய முடியுமா? சரி, விஜய், சீமான் அண்ட் அதிமுக, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி வந்தால் அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நரேட்டிவ் செட்டிங் கண்டிப்பாக இருக்கும். அமமுகவும் பாஜகவும் தனித்து விடப்படும். ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவும் தேவை. பாஜக இருந்தா நாம் நல்லதுன்னு யோசிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில்
அதிமுக எடுத்த ஒரு உள் சர்வே வந்து எனக்கு தெரிந்த வரையில் தாமரையை விட இது வந்து உங்களுக்கு இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் வந்து நெகட்டிவ் ஓட்டும் கொண்டு வருது பாஜக. சார் நெகட்டிவ் ஓட்டுன்றது வரணும்ன்ற அவசியம் இல்லைங்க இதுல. ஏன்னா அது நெகட்டிவ் ஓட்டை 2019 21 கட்டமைத்தது திமுக. அதை எதிர்கொள்ள தவறியது பிஜேபி அதிமுக கூட்டணி. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. 2026 ஆப்போசிஷன்ல இருந்து மீட் பண்றாங்க இந்த கூட்டணிய. டிஃபென்ஸ் அவங்களால டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இல்ல. வேற 19-21 மாநில அரசாங்கத்தையும் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு மோடி மேலையும் மத்திய பாஜக மேலையும் ஒரு கோபத்தையும் அதிருப்தியையும் கட்டமைத்தார்கள். இதுல உங்களுக்கு திமுக வந்து 2017 மிகப்பெரிய அளவுல கட்டமைத்தாங்க. அத கவுண்டர் பண்ணலன்றதை நாங்க பல விமர்சனமா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைமை அதிமுக கூட்டணின்னு கொள்கை அளவுல முடிவெடுத்துருச்சு. அதிமுக என்ன செய்ய போகுதுன்னு பாக்குறோம். திரு அண்ணாமலை வெதர் he will get on board இல்லாட்டி வேற நிலை எடுப்பாரா, இது அவர் கையில இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா. அண்ணாமலை வந்து ஒரு மனமுவந்து இந்த கூட்டணியை ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் வந்து ஒதுங்கிடுவார் தான் நான் பார்க்கிறேன். பாயிண்ட் டேக்கன். மிஸ் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மூத்த பத்திரிகையாளர், நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். வணக்கம். அதே போல திரு பொன் வில்சன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மிஸ் லக்ஷ்மி, இதை எப்படி பார்க்குறீங்க? இபிஎஸ் சந்திப்பு, அதற்கு பிறகு அண்ணாமலை இங்கே முகாமிடுறார், அப்புறம் செங்கோட்டையன் வேற போறார். உங்க பார்வை இது பத்தின ரீடிங், உங்களோட ரீடிங் என்ன? பிஜேபி கூட்டணி அப்படின்றது இப்ப கட்டாயம் அது சாத்தியமான ஒண்ணுதான். ஏன்னா பர்செப்ஷன் அளவுலையும் இன்னொன்னு அரித்மெட்டிக்கலாவும் அது ஏடிஎம்கேக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, பிஜேபிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் விலகுவார், அவரை வந்து மாற்ற போறாங்க, இந்த பேச்சுக்கள் வந்து இப்ப 2-3 நாட்களாக அதிகமாயிருக்கு. அதனால அண்ணாமலை இல்லை அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தமிழ்நாட்டுல முகம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இன்டிஸ்பென்சிபிள் ஃபார் பிஜேபி இன் தமிழ்நாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அந்த அந்த ஸ்பேஸையும் தாண்டி அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கவும் செஞ்சிருக்கு. கடந்த தேர்தல்ல அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியால ஒரு பெரிய நம்பர், அதாவது வெற்றியை நோக்கி இல்லை அப்படின்னாலும் 1% இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் காட்டியிருக்காரு ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள இப்போ செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காரு, அவருக்கு வைஸ் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு, அடுத்தது அமித்ஷாவோட சந்திப்பு இருக்குது, டெல்லி போறாரு அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவுக்குள்ள செங்கோட்டையன் மட்டுமல்ல இன்னும் எல்லா பகுதிகளிலையும் இது மாதிரி நிறைய சிக்கல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக பேசி தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிரூசியலா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் ஏன் டெல்லி போறாரு? டெல்லி போயிருந்தா டெல்லி அவரை என்கரேஜ் பண்ணுதா, அவர் ஒரு அஸ்திரமா பயன்படுத்துறாங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு அவர் போறதுக்கான ரீசன் வந்து அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கக்கூடிய அந்த விரிசல் இது ஏற்கனவே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல இதுதான் நம்ம பேசிட்டே இருக்கோம். இருந்தாலுமே அவருடைய இந்த டெல்லி பயணம் பிஜேபி அவரை மீண்டும், அதாவது ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி எப்படி ஒரு குழப்பத்தை 2017 விளைவித்தார்களோ அதே போல மீண்டும் அதிமுகவுக்குள் ஒரு குழப்பத்தை விளைவிக்க முடியும் அப்படின்னு பிஜேபி நம்புறாங்க. அதுக்கான ஒரு டூல் நீங்க சொல்றது போல அஸ்திரமாக தான் அவரை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனால் இது அதிமுகவை திரு எடப்பாடிய வழிக்கு கொண்டு வரதுக்கு இல்ல அவங்க சொல்ற ஃபார்முலாவை ஏத்துக்க வைக்கிறதுக்கு அது ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்துறாங்களா அவரை? இல்ல, நான் பார்கெனிங் சிப்ன்றத சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஜேபி வந்து எல்லா ஸ்டேட்லயும் இதேதான் செஞ்சிருக்காங்க. 2017 அதாவது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஒவ்வொரு கட்டத்திலையும் தவறு செய்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்த தவறுகளுக்கான விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நின்றுருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்னாலே கொஞ்ச காலத்துக்கு முன்னாலேயே தீர்க்கமா முடிவு எடுத்திருக்கலாம். ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. இன்னொன்னு வந்து இந்த 4 ஆண்டுகள் பிஜேபி தயவுல தான் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு நினைக்காம இருந்திருந்தாருன்னா இன்றைக்கு வந்து ஒருவேளை கட்சி கூட வலுவாக இருந்திருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங். திரு பொன் வில்சன், உங்களுடைய பார்வை என்ன? திரு செங்கோட்டையன் அவர் டெல்லிக்கு போயிருக்கிறார் அப்படின்னு செய்தி, அவர் இவரை சந்திச்சார் அவரை சந்திச்சார்,
எதுவும் உறுதிப்படாத நிலையில அவர் மறுக்கவும் இல்லை, இந்த தகவல் எதுவும் அவர் மறுக்கவும் இல்லை. இது மிஸ் லக்ஷ்மி சொல்வது போல ஒரு இம்ப்ரெஷனை தானே கொடுக்கும் உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்லை, அவர் வந்து ஒரு மூத்த உறுப்பினர். டெல்லிக்கு போனாரா, அவர் யார் யாரை சந்தித்தார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. அது அவராக சொல்லாத வரைக்கும் நம்ம வந்து யூகிக்க முடியாது. நான் இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அவர் மறுக்கல பாருங்க. போயிருந்தால் ஆமாம், இல்லை அவர் வந்து எதையுமே அவர் வந்து மறுக்கிறதுக்கும் இல்லை, அதே நேரத்தில் ஆமோதிக்கிறதும் கிடையாது. அவர் ஒரு ஒரு மென்மையான போக்கில் போகிறவர் தான். நம்ம கடந்த காலங்களில் அவருடைய வரலாறை பார்க்கும்போது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி பெரிய அளவில் வந்து எதிர்ப்பையோ இல்லை ஆதரவையோ வந்து அவர் காட்டியதாக அவருடைய சரித்திரம் கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம யூகிக்கிறதுல நம்ம சொல்லலாம், அவர் போயிருந்தாருன்னா வேறு ஏதாவது பேசியிருப்பாரா, ஒரு அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இல்லாட்டி 1000 பேர் 1000 மாதிரி பேசுவாங்கல்ல. இந்த இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருது இல்லை. இது வரைக்கும் யாரும் மறுக்கல அவர் டெல்லிக்கு போலங்க, இந்நேரம் பார்க்கலங்க அப்படிங்கிற மறுப்பு எந்த தரப்புல இருந்தும் வரல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அவருக்கு கட்சி இருக்கு, அதுக்கு தலைமை இருக்கு. செல்வி ஜெயலலிதா காலத்தில் இப்படி ஒரு தலைவர், தலைமை தனியா போய் டெல்லி போகுது, அவங்க தனியா போய் டெல்லியில போய் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியுமா? அந்த கட்சியுடைய யூனிட்டியை என்ன மெசேஜ் கொடுக்குது? இல்லை இப்போ இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி த கிரெடிபிலிட்டி ஆஃப் செங்கோட்டையன் அது ஒரு கேள்விக்குறியாக வரும். இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்தும். இது இரண்டுமே வந்து ஒரு சாத்தியக்கூறு தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த இரண்டுக்கும் அவங்க தான் தெளிவுபடுத்தணும். இப்போ வந்து எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் கட்சி ஒரு ஆளுமையோட அந்த தலைவரின் பின்னால் அதிமுக என்கிற கட்சி, அந்த இரட்டை இலை சின்னம், கொடி, பிஜேபி செங்கோட்டையன் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா தன்னுடைய அஜெண்டாக்கு? இல்லை, அதற்கு இன்னமும் நாம் ஒரு ஸ்டெப்பு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அதற்குரிய பூர்வாங்க ஆதாரங்கள் கிடைக்குமா அப்படின்றது நம்ம இன்றைக்கி வரைக்கும் வெளியே தெரியாத விஷயத்தில் நம்ம அவசரப்பட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஏன்னா அதோட ரிசல்ட் தெரிஞ்சால் தான் முடியும். நீங்கள் இப்போ மற்ற மாநிலங்களில் பிஜேபி இந்த மாதிரி சில விஷயங்களை செய்திருக்கிறதான்னா, சில இடங்களில் வந்து ஒரு கட்சியை பலவீனப்படுத்துறதோ இல்லை ஒரு கட்சியை பலப்படுத்துறதோ வந்து எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய விஷயம்தான். அரசியல் கட்சிகள் வந்து ஒரு கட்சியை பலவீனப்படுத்தல எல்லா விதத்திலும் முடிவு பண்ணுவாங்க. அதாவது 67லேருந்து காங்கிரஸை பலவீனப்படுத்துகிற விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டில் திமுக முயற்சி பண்ணுது. அதில் இன்றைக்கு வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால் ஒரு கட்சியை பலவீனப்படுத்துறதோ இல்லை பலப்படுத்துறதை விட பலவீனப்படுத்துறதுக்கு மாற்று கட்சிகள் முயற்சிக்கும். ஆனால் இனி இந்த இடத்துல அவங்க நோக்கம் எப்படி ஏடிஎம்கே என்டி அலையன்ஸுக்கு அவங்க டேர்ம்ஸில் வந்துடணும் அப்படிங்கிறது நோக்கமாக பார்க்குறீங்களா? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அது வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லை. தேர்தல் இல்லாததால், தேர்தல் வர இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறதால, பல பர்முடேஷன் காம்பினேஷன் மாற்றக்கூடிய வகையில் இருக்கிறதால, தேர்தல் என்பது கொள்கையிலே முரண்பாடு உள்ள கட்சிகள் என்றாலும் சரி, தேர்தல் நேரத்தில் வெற்றி வாய்ப்பை கருதி ஒரு தொகுதி பங்கீடை செய்துக்குவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். 96ல் வாஜ்பாய் 13 நாள் ஆட்சியில் உட்கார்ந்தாரு. 98ல் பார்த்தீங்கன்னா 13 மாதங்கள் உட்கார்ந்தாரு. 99ல் 5 வருடங்கள் உட்கார்ந்தாரு. ஒவ்வொரு முறையும் வேற வேற கட்சி கூட தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருந்தாங்க. அதனால் அதை நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில், அதுவும் இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் போது பிரதான எதிரி திமுக, திமுகவுக்கு பிரதான எதிரி அதிமுக. இந்த கொள்கையில் தான் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளாக, 1972க்கு மேலே 77ல் முதல் தேர்தல் 2 கட்சியும் சந்திச்ச பிறகு எதிரெதிர தொடர்ந்து 52 ஆண்டுகளாக இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில். திமுக மேல அதிருப்தி ஓட்டுகளா, அது வந்து அதிமுக. பட் ஆனா அதுக்கு காம்படிஷன் வந்துருச்சு இல்ல சார். இன்னைக்கு திமுக வெர்சஸ் தாவைக்கான அசெப்ட் பண்ற அளவுக்கு இருக்காங்க. இன்னைக்கு களம் பலமுனைப்பட்டிருக்குல்ல. இல்ல அது 24 அதுக்கான அறிகுறியை பார்த்தோம். அதேதான் சார் வைகோ ஐயா 94ல் வைகோ அதுதான் சொன்னார். 96ல் தமாக அதுதான் சொல்லுச்சு. அதே மாதிரி 2005ல் நம்ம கேப்டன் தேமுதிக அதுதான் சொல்லுச்சு. எல்லாருமே வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதுதானே சொல்லுவாங்க. அதாவது எதிர்பார்ப்பு வந்து அதை தானே அவங்க செய்வாங்க. ஆனால் களத்தில் யதார்த்தம் என்னன்னா, இன்னொரு பக்கம் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் சொல்கிறீங்க, ஏன் நம்ம நாம் தமிழர் கட்சி அவங்களும் சொல்லுவாங்க திமுகவுக்கு பிரதான எதிரி நாங்கள் தான் சொல்லுவாங்க. பிஜேபியும் அதை கிளைம் பண்ணுவாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்றது களத்தில் வந்து உண்மை. அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சட்டமன்றத்திலையும் சரி, அவங்களுக்கு தான் 66 சீட்டு அந்த இடத்துல கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. கடந்த கால அனுபவத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். மற்றபடி எதிர்கட்சிகள் கிளைம் பண்றது தவறு கிடையாது. இன்னும் அந்த வகையில தான் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அப்படின்னு இருக்கணும்.
அது அவர் விருப்பம். நான் என்ன சொன்னேன், எடப்பாடியார் போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தார்ல அமித்ஷாவை. பார்க்கும்போது என்ன சொன்னார், முதல் தடவை வந்து பார்க்கும்போது காலையில் வந்து என்ன சொன்னார், நான் கட்சி அலுவலகத்தை காணொலி வாயிலாக கடந்த மாதம் திறந்து வச்சேன், அதோட விரிவாக்கத்தை எல்லாத்தையும் நான் கட்டுமானத்தை பார்க்கறதுக்காக நேரடியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார், இது அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு அவர் சொன்ன விளக்கம் யதார்த்தமாக நான் வந்து தமிழ்நாட்டின் நலன்களை கருதி அதில் என்னென்ன இருக்குதோ அந்த மகஜர மனுவாக கொடுத்துருக்குறேன் அவர்கிட்ட. ஏன்னா அதே தான் சட்டமன்றத்திலையும் நம்ம முதல்வர் சொன்னார், அவர் இன்னொருத்தரை சந்திக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை சந்தித்தால் இந்த இருமொழி கொள்கையை பற்றியும் பேசலாமே அப்படின்னு அவர் சொன்னார். நான் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக நடந்தாய் வாழி காவேரி 943 கோடி ஒதுக்கியிருந்தீங்கன்னா அந்த பணம் வரலையே, அது என்ன ஆச்சு? பெரிய லிஸ்ட் சார் அவர் சொன்னார் சார். ஆனால் அமித்ஷா சந்திப்பில் தலைவர்கள் என்ன அரசியல் பேசுவாங்கன்னு உலக அறிந்தது இல்லை சார். இல்ல அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ இதெல்லாம் சொல்லி அவர் வந்து அவருடைய கமிட்மெண்ட்டை வெளியே சொல்லல. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தேர் இஸ் தி பாயிண்ட். ஒரு முக்கியமான பாயிண்ட் தொட்டிருக்கார் திரு கேசிபி. அவங்க விரும்பலாம், அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பலாம், அதிமுக வரணுங்கலாம். ஆனா இன்னும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிடி கொடுக்கல, அது ஒத்துக்கல. அதோட வெளிப்பாடு தானே இதெல்லாம் திரு வில்சன் சொல்வது போல. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட். பழனிசாமி அதற்கு பிடி கொடுக்கல, ஒத்துக்கலனா நான் கேசிபி ரியாக்ஷன் வாங்கி டெல்லியில திரு சரி சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ப திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தே இருக்க கூடாது இல்லையா? அப்ப எதற்காக சந்தித்தார்? சந்திப்பு தலைவர்களிடையே நடக்கும் தானே. அவர் உள்துறை அமைச்சர், இங்க எதிர்கட்சி தலைவர், முதல்வர் பிரதமரை சந்திக்கலையா? கூட்டணியை வைக்க போறாங்க. சந்திப்பு முடிஞ்ச உடனே திரு அமித்ஷா என்ன ட்வீட் போட்டாரு? எதிர்கட்சி தலைவர் என்னை சந்திச்சு திமுக மீது இந்த குற்றச்சாட்டுகளை கொடுத்திருக்கிறார், இதுதான் அவர் கொடுத்த புகார் பட்டியல் என்று அவர் வெளியிட்டாரா? இல்ல அதிமுகவோடு கூட்டணி என்கிற கருத்தை என்டிஏ தலைமையில ஆட்சி என்று அவர் வெளியிட்டாரா? டைம்ஸ் நவுல திரு அமித்ஷா கொடுத்த பேட்டியில கூட பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு தான் சொன்னாரு. அவர் கூட சொல்றாரு பாருங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அந்த லைனுக்குள்ளே வரல. அப்படிங்கும் போது அவர் ஒரு டஃப் பார்கெயினர், அவர் இன்னும் ஏத்துக்கல, அந்த கட்டம் வந்துடல. பேசலாம், எல்லா கட்சிகளும் பேசும். அவர் இன்னும் அவருக்கு எல்லாரும் சொல்றது போய் அங்க போய் சரணாகதி அடைஞ்சிடல அப்படிங்கிறது தானே பொருள். ஏன்னா அவர் இன்னும் டஃபா தான் பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கப்படல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கப்படல. எங்க எடப்பாடி பழனிசாமி இன்னும் டஃபா பேசிட்டு இருக்காரு? பிஜேபி கூட்டணின்னு சொன்னாரா, என்டிஏ ஆட்சின்னு சொன்னாரா, அந்த லைன் ஒத்தி ஏதாவது சொன்னாரா? அவர் இன்னமும் நடந்தாய் வழி காவேரின்னு பேசுறாரு. ஏங்க அடுத்தவங்க மாற்று கட்சி என்டிஏல இருக்கக்கூடிய பாஜகவுல உள்துறை அமைச்சராக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திரு அமித்ஷா சொல்றாரு, அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு, என்டிஏ ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்ல, இன்னும் அதுக்கு ஒரு முடிவுக்கு வரல, நாங்க அதை பத்தி கலந்து கொண்டு இருக்கிறோம், கூட்டணியை முறித்த பொழுது தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தோம், செயற்குழு குழுவுல கலந்து முடிவெடுத்தோம், பாஜக அப்படி ஒரு கூட்டணியை விரும்புகிறார்கள், ஆனால் அதிமுக தொண்டர்களிடத்துல நாங்கள் கருத்து கேட்டு இறுதி முடிவு எடுப்போம் என்று கூட திரு எடப்பாடி சொல்லிட்டாரு. எலெக்ஷன் சமயத்துல முடிவார் தான் கூட்டணி, அந்த நேரத்துல பாத்துக்கலாம், 6 மாசம் கழிச்சு கேளுங்கிறார். பழனிசாமி மறுக்கிறாரா ஏற்றுக்கொள்கிறாரா? பொன் வில்சன் தான் நல்லா படிப்பார். எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரா ஏற்றுக்கொள்கிறாரா சொல்வார். இப்ப இதுவரைக்கும் வரக்கூடிய முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க பொன் வில்சன். இல்ல அருமையான விஷயம். இப்போ நம்ம கேசிபி நம்ம ஐயா வந்து நம்ம அமித்ஷாவின் பேச்சை நம்புகிறார், ஆனால் எடப்பாடியின் பேச்சை நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அமித்ஷாவின் சொன்ன பேச்சை அமித்ஷா கிட்ட தான் நிருபர்கள் கேட்டிருக்கணும். நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு நிருபர்கள் கேட்டிருக்கணும். அது அமித்ஷா கிட்ட கேட்காம அவர் கேஸ்னதுக்கெல்லாம் எடப்பாடி பதில் சொல்லணும். ஒரு வாரம் பேசுறாரு, சில நாட்கள் கழிச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா இவற்றை பேசியிருப்பாரு தானே பொருள். அமித்ஷா கடைநிலை ஊழியர்கிட்ட பேசியிருப்பாரு, கடைநிலை தொண்டர்கிட்ட பேசியிருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பாரு. ஹரி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஹரி நீங்க என்ன சொன்னீங்கன்னா
அவர் வந்து விட்டு கொடுத்து பேசுகிற ஒரு தலைவர் கிடையாது. அதிமுகவின் ஆளுமை மிக்க தலைவர். அதிமுகவை விட்டு கொடுத்து எந்த இடத்துலையும் பேசக்கூடிய தலைவர் கிடையாது. அந்த விஷயத்தை நீங்க தெளிவா சொன்னீங்க. அதனால தான் அவர் மறைமுக பேச்சுவார்த்தை எந்த கட்சி கூட எந்த நேரத்திலையும் இருக்கும். ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு கூட அன்னவிஷயத்தில் பேசிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். இது வந்து சில நேரங்கள் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். இது ஏனென்றால் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் போது மத்திய அரசு, இந்த இந்தியாவை ஆளக்கூடிய அரசு, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய வேலை தமிழ்நாட்டில் இருக்காது. இங்க திமுக அதிமுக தான் பிரதான கட்சிகள், பிரதான எதிரிகள். அப்ப திமுகவின் வாக்குகள் என்ன ஆச்சு, திமுக மேல இருக்கிற அதிருப்தி என்ன ஆச்சு, இதுதான் இங்க பிரதான. கேசிபி என்ன இன்டர்பிரட் பண்றாரு, அந்த ஆப்ஷனே கொடுக்கல, டஃப்பா இருக்கிறதுக்கு பார்கெயின் பண்றதுக்கெல்லாம் ஆப்ஷனே கொடுக்கல. அவங்க வந்து மேல இருந்து சொல்றாங்க, அந்த நிலையில தான் இருக்காங்க. யூகம் தானே திரு கேசிபி, அதெல்லாம் நம்ம யூகம் தானே. திரு கேசிபி, யூகத்துல தானே நம்ம சொல்றோம், அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. வழக்கமா இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு கூட்டணி இருக்கு என்கிற தொனியில தான் அவர் சொல்றாரு. அடுத்து அண்ணாமலை இந்த கூட்டணிக்காக மாற்றப்படலாம் என்கிற கருத்துக்கள் உலா வருது. திரு செங்கோட்டையன் அவர்கள் மாற்றப்படுறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. மாற்றப்படுறாரா இல்லையான்னு தெரியாது. மாற்றினா அது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கான வெற்றியா பார்க்க போனோம்ல. ஏன்னா ஒரு சண்டமாரல செஞ்சவர் அவர் அண்ணாமலையே சொல்லி இருக்காரு இல்லையா. அண்ணாமலையே அவரோட பேட்டியில அதிமுகவினுடைய கூட்டணிக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன் அப்படித்தானே அண்ணாமலையே சொல்லி இருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு வில்சன் சொல்ற மாதிரி ரொம்ப விடாப்புடியான தலைவராக கூட இருக்கலாம். வழக்கமா ஒரு திரு மைக்ல பேசிட்டே இருப்பார் இல்லையா திரு ஜெயக்குமார், அவர் ஏன் அமைதியா இருக்கார்? குறைந்தபட்சம் அவர் இந்த கேள்விகளை வந்து கேட்டிருக்கலாமே, ஏன் அவர் அமைதியாக இருக்கிறார்? அப்ப மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா? உங்கள் குறித்து, உங்கள் கட்சி குறித்து, எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிற, பொதுச் செயலாளராக இருக்கிற கட்சி குறித்து மற்றவர்கள் முடிவெடுக்கிறார்கள், மற்றவர்கள் அறிவிக்கிறார்கள். கட்சியில இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் டெல்லி சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சில சந்திப்புகள் நடைபெற்றதாக சொல்லுகிறது. பத்திரிகையாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இடத்துல கேட்கிற பொழுது அது குறித்து எனக்கு தகவல் இல்லை என்று சொல்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுகிற நடவடிக்கைகளை ஜெயலலிதா இருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலாளரா தலைவரா இருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா கட்சியோட தலைவர். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்ஸையோ இன்னைக்கு இருக்கிற செங்கோட்டையனையோ வேற யாரையோ கூப்பிட்டு டெல்லியில பேச்சு நடத்தினா அது எப்படி செல்வி ஜெயலலிதாவால் பார்க்கப்படும்? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த கட்சி கிட்ட, அந்த தலைவர் கிட்ட? யாருக்கு இன்னைக்கு அவங்க இருக்கு? இல்ல நீங்க சொல்றது வந்து இல்லை, ஜெயலலிதா என்ற ஆளுமை வந்து அந்த மிகப்பெரிய ஆளுமை, அதை விட பெரிய ஆளுமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஆளுமை வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கும். நம்ம எல்லாருமே பேசலாம். இன்னைக்கு வேல்முருகன் பேசின பேச்சுக்கு கலைஞர் இருந்தா எப்பயோ வெளியே அனுப்பியிருப்பாரு. ஆனா ஸ்டாலின் அப்படி அனுப்பல. டாஸ்மாக் எதிராக மாநாடு நடத்தின திருமாவளவன் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கலைஞர் இருந்தா எப்பயோ அனுப்பியிருப்பாரு. ஆனா இப்போ அனுப்பல, அது சமரசம். இப்படி நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆளுமை வந்து வேற மாதிரி நடவடிக்கை. எப்படி பார்த்தாலும் ஒரு கட்சிக்கு ஒரு சாவரிட்டி இன்டெகிரிட்டி இருக்குல்ல சார். ஒரு கட்சியில தலைமை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர், ஒரு முன்னாள் அமைச்சர் தனியா போய் பேசினா அது எப்படி பார்க்க போடும்? எந்த கட்சி எந்த தலைமை எப்படி பார்க்க முடியும்? நிச்சயமா முடியும். நான் என்ன கேட்கிறேன், அந்த தலைமை இந்த நேரத்தில் அந்த வியூகத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அது ஏற்கனவே சொல்லிட்டார்ல. கடந்த 23 செப்டம்பர் 2023 பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் அறிவிச்ச பிறகு செயற்குழு பொதுக்குழு கூடி, ஆனா நான் கிட்டத்தட்ட 2-3 வருடமா தொலைக்காட்சி மட்டும் இல்ல, ஊடகங்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியிலும் பொது வெளியிலையும் இதைத்தானே போட்டு உருட்டிட்டே இருந்தாங்க. இல்ல இல்ல பிஜேபி கூட தான் அவங்க கூட்டணி, 2024 பாருங்க பிஜேபி கூட தான் கூட்டணி வைப்பாங்க, 100% அதான் ஷூர்னாங்க. ஆனா 2024 வைக்கல. அப்ப இப்போ என்ன செய்யறாருன்னா, என்னுடைய வியூகத்தை நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கன்ஃபார்ம் ஆவற வரைக்கும் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. பல நேரங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டணி இல்லை என்று மறுத்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் செயற்குழு பொதுக்குழு தலைமை கழகத்தில் எடுத்த முடிவில் இதுவரை இந்த நிமிடம் வரை எந்த மாற்றமும் இல்லை,
அப்படி ஒரு மாறுபட்ட முடிவு எடுத்தால் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிப்போம் என்று கூட அவர் வெளியிடலாமே. அப்ப அதிமுக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்த முறை என்டிஏ ஆட்சி என்று சொல்லுகிறார்களே, அப்ப அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பாஜகவுக்கு இடத்துல ஒப்படைச்சிட்டாங்களா? திரு வில்சன், என்டிஏ ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் அதிமுக சம்மதிக்கவே சம்மதிக்காதல்ல, எடப்பாடி சம்மதிக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் இல்ல? வில்சன் சொல்வாரா? என்று எடப்பாடி பழனிசாமி வில்சன் சார் சொல்வாரா? இது அவர் தமிழ்நாட்டுல தானே இருக்கிறார். வில்சன் சார் சொல்வார்ல, ஹரி நானும் பேசுற இந்த விவாதத்தை கூட அவர் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு தானே இருப்பாரு. வில்சன் சார் கேட்போம், இதை வந்து தெளிவுபடுத்தணும். ஓகே, லாஸ்ட் இடைவெளிக்கு அப்புறம் கேட்போம். என்ன பண்ணுவாரு கேட்போம் அவர்கிட்ட. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அண்ணாமலை மாற்றப்படுறார் அப்படிங்கிறது வெறும் யூகமா, அது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயமா, அதற்கும் இந்த கூட்டணி கணக்குக்கும் சம்பந்தம், செங்கோட்டையனை வச்சு பாஜக காய் நகர்த்துகிறதா, இன்னும் நிறைய கேள்விகள். மிஸ் லக்ஷ்மி கிட்ட இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வில்சன் சொன்னதை கேட்டிருப்பீங்க, ரொம்ப அசர்ட்டிவாக தான் இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. திரு கேசி பழனிசாமி சொல்லும் போது ஒரு ஹை ஹேண்டட்னஸோட டெல்லி நடந்தவரை வேற வழி இல்லை, அந்த பக்கம் போய் தான் ஆகணும் அப்படின்னு. எது ரியல் பிக்சர் நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஒண்ணுதான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஹை ஹேண்டட்னஸோட ஒரு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி டெல்லிக்கு அழைக்கிறதும் அதுக்கப்புறம் பேசுறதுமா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அசர்ட்டிவா தான் இருக்காரு. அதாவது பிஜேபி கூட்டணி அப்படிங்கறது இப்ப இமீடியட்டா முடிவு செய்திட முடியாது, இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா எலெக்ஷனுக்கு அவர் சொல்றது போல கூட்டணியை முடிவு செய்வதற்கு இன்னும் சில காலம் இருக்கிறது, தேர்தல் எல்லாம் கூட்டணி முடிவு செய்யணும் அப்படின்றது. இப்போ அலையன்ஸ் முடிவு பண்ணாங்க அப்படின்னா அரித்மெட்டிக்கா அவங்களுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணா அவங்களுக்கு அது உதவியாக இருக்குமே தவிர வேறு எந்த விதத்திலும் அது வந்து பெரிய அளவுல மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்கும்ல, ஏற்கனவே ரெண்டு தரப்புக்கு இடையே ஒரு கசப்பு இருக்கு, வைக்கும் போது அந்த கசப்பு கொஞ்சமா மறையும்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஹரி, கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பேசலாம், ஆனா அது மேல்மட்ட அளவுலதான் இருக்குமே தவிர அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கீழே அதாவது தொண்டர்கள் அளவுல அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனாலதான் வந்து 2024 தேர்தல் அதிகம் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்பாக செப்டம்பர் 2023 அவங்க கூட்டணியில இருந்து வெளியில வராங்க. கூட்டணியில இருந்து வெளியில இருந்து பாஜகவோடு இல்லாமல் தனித்து போட்டியிட்டாங்க. அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை அதாவது காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு. அதெல்லாம் தொடர்ந்து அவங்க வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. சமீபத்துல வந்து அவங்களுடைய தலைவர்கள், அதாவது 2021 தோல்விக்கு பிறகு அவங்களுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க வெளியில, நாங்க வந்து பிஜேபியோடு கூட்டணியில் இருந்ததுதான் தோல்வி அடைந்தோம் அப்படின்னு. 2024 தேர்தலுக்கு பிறகு இதுல வந்து மாற்றங்களும் இருந்தது இந்த பேச்சுக்கள்ல. ஏன்னா வேலுமணி போன்றவர்கள் கூட வெளியில வந்து நாங்க பிஜேபியோட ஒருவேளை கூட்டணியில் இருந்திருந்தா நம்பர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குமோ, இல்ல நம்பர்ஸ் ஏதாவது உங்க படிப்புல இன்னமும் கூட எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பிஜேபி இல்லாத கூட்டணி தான். ஆமா, பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவர் வந்து இந்த தருணத்தை வந்து வேறு ஒரு காரணத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அழைப்பு வந்துதான் அவர் வந்து டெல்லிக்கு போனார் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. ஆனால் இப்ப சமீபத்துல நான் கேள்விப்படுறது என்னன்னா, அவருடைய முன்னந்தி வீட்டுல நடந்த இது, அதற்கு பிறகு குடும்பத்துல இருக்கக்கூடிய வேறு ஒரு நபர் வேறு ஒரு வழக்குல வேறு மாநிலத்துல ஒரு வழக்கு, அதாவது ஒரு ஜிஎஸ்டி வழக்குல சிக்கி இருக்கிறதாகவும் அதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர் போனாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாங்க. எந்த அளவுக்கு உண்மையுமே திரு செங்கோட்டையன் சொல்றீங்களா? திரு செங்கோட்டையன் பத்தி சொல்றீங்களா? திரு செங்கோட்டையனை பத்தி சொல்றீங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி சொல்லி செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே வந்து இந்த மனநிலைக்கு வந்துட்டாரு. அதாவது இனிமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு கோஆபரேட் பண்றது கிடையாதுன்ற மனநிலைக்கு ஏற்கனவே வந்துட்டாரு. தொடர்ந்து அதே மனநிலையில தான் இருக்கிறாரு. இப்போ அவரை வந்து ஓபிஎஸ் 2017 எப்படி பிஜேபி பயன்படுத்தியதோ அதே மாதிரியான ஒரு டூலா அவரை இப்ப வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பவும் ஏடிஎம்கேல ஒண்ணு பிஜேபியோட கூட்டணி போகணும், இல்ல அப்படின்னா ஏடிஎம்கேக்குள்ள நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவதா அதுவும் இல்லை அப்படின்னா மாற்றங்கள் இல்லை அப்படின்னா
அதிமுக வந்து திரும்பவும் இன்னமும் நிறைய ஃபேக்ஷன்ஸ் உருவாக்கி தனித்தனியாக செயல்படுறதற்கான நிறைய தலைவர்கள் தனித்தனியாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்ப இருக்கக்கூடிய இந்த பலத்தோட இருந்து இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு பெரிய வெற்றியை பெற முடியாது அப்படின்னாலும் அந்த கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஒரு லாங் ரன்ல ஏடிஎம்கேவை காப்பாற்றின அல்லது ஏடிஎம்கேவை இதே கட்டுப்பாட்டோடு வைத்திருந்த ஒரு இது வந்து ஒரு டேக்லைன் வந்து இவருக்கு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். ரைட். திரு ஸ்ரீராம், கட்டாயப்படுத்துது பிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதிமுகவுடைய முதல் முன்னுரிமை அப்படிங்கிறது பிஜேபி கூட்டணி சேர்றது இல்லை. ஆனா டெல்லி கட்டாயப்படுத்துது. இது ஒரு கட்டாய கல்யாணங்கிற அளவுக்கு பேசப்படுது, வர்ணிக்கப்படுது. டியூ டிஸ்அக்ரி? கட்டாயப்படுத்தப்படுகிறதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. லக்ஷ்மி அவர்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு இது கேஸ பத்தி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தாவனா அவர்கள் கட்டாயப்படுத்தப்படலாமே தவிர பொலிட்டிக்கலா வந்து கட்டாயப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இப்போதைக்கு இல்ல. ஆனா ஏன் இல்ல? இப்ப பிஜேபிக்கு இப்ப அதிமுக கூட்டணிக்கு நோன்னு சொன்னா பிஜேபிக்கு வேற என்ன வாய்ப்பு? சார் இப்போ நோ சொல்லலாமே, பிஜேபிக்கு வாய்ப்புகள் இல்லதான். அதனால வேற வழி இல்லாம ஏடிஎம்கே நம்ம கூட வந்தே ஆகணும் அப்படின்னு அதீதமா பகிரத பிரயத்தனம் செய்யணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஏடிஎம்கே கிள்ளு கீரியா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஏடிஎம்கே பார்ட்டி அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறதெல்லாம் வருவாங்கன்னு சொல்றீங்களா? மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஒரு கட்சியை வழிக்கு கொண்டு வர பார்க்கலாம் சார். அப்ப 2024ல வந்த உடனே தூக்கி 4 பேரை ஏடிஎம்கே தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் இல்ல? அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. கொங்கு மண்டலத்திலேயே அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து விட்டது. விஜயினால கொங்கு மண்டலத்துல அவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது. விக்கிரவாண்டி, கடலூர் முதல் விக்கிரவாண்டி வரை உண்டான அந்த ஒரு பெல்ட்ல உண்டுதான் விஜயினுடைய பாப்புலாரிட்டினால அதிமுகவுக்கு ஒரு லாபம் கிடைக்குமே தவிர அந்த கூட்டணி கிடைக்குமே தவிர இந்த கணக்கு அரசியலில் இருக்கக்கூடிய பலருக்கும் புரியும். நான் சொல்லக்கூடிய கணக்கு கொங்கு மண்டலத்துல திமுக படு ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னும் போது அவர்களுக்கு கொங்கு மண்டலத்துல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வேணும். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லயும் உங்களுக்கு அமமுகவும் இதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள் 2024ல தெரியும். அதிமுக என்ற ஒரு கட்சி எவ்வளவு இடங்கள்ல நீங்க சொல்ற என்டிஏ அதிமுக என்ற ஒரு கட்சி எவ்வளவு இடங்கள்ல டெபாசிட் இழந்தது என்றதை பார்த்தோம் நம்ம. அப்போ அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. அந்த நிர்பந்தத்தை வந்து அதனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நான் தான் சொன்னேன், கேட்ச் 22 சிச்சுவேஷன், டூ ஆர் டை எலெக்ஷன் 2026. அவருக்கும் அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கு. பாஜகவுக்கும் தனியாக நின்றால் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துலயோ இல்ல ஒரு கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணி திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய இடத்துலயோ பாஜகவும் இல்லை. அப்ப 2 பேருக்குமே சமமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இவர்கள் இருவரும். நீங்க சொல்ற ப்ராஸ்பெக்டிவ் என்டிஏ யார் யாரெல்லாம் உள்ளடக்கியது? Who could be potential partners? Current ADMK minus SDPA. ஏன்னா SDPA பாஜக இருந்தா வரமாட்டாங்க. அண்ட் இப்போது இருக்கக்கூடிய என்டிஏ முடிந்தால் சீமானோடு ஒரு ஒரு கூட்டணி ஏற்படவில்லை என்றால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்பது என்னுடைய கணிப்பு. 20 சீட்டோ 25 சீட்டோ வாட் எவர்ல நோ கம்பீட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவாங்கன்றதுதான் என்னுடைய கணிப்பா இருக்கு சார். வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு கேசிபி நீங்க குறுக்கிட இருந்தீங்க. ஸ்ரீராம் சேஷாத்ரி வழக்கமா ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர். அவர் 2 கேள்வி கேட்டார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்க அதிமுகவை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா 2024ல ஆட்சிக்கு வந்தோடனே 4 அமைச்சர்களை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம்ல, நாங்க ஏன் வைக்கலன்னாரு. ஏன் வைக்கல நீங்க? அப்ப மத்தியில நீங்க ஆள்றதே பிளாக்மெயில் பண்றதுக்கா? யாராருக்கிட்ட என்னென்ன வழக்கு இருக்குதுன்னு பார்த்து கூப்பிட்டு டீல் போட்டுக்கிறதா பண்ணிட்டு இருக்கீங்களா? வழக்கு இருந்தா கைது பண்ணலாம். நிரபராதிகளாக இருந்தால் நீங்க என்ன செஞ்சாலும் தொட முடியாது. அதே போல அதிமுகவுக்கு இது ஒன்றும் டூ ஆர் டை இல்ல. இதுக்கு பதில் வாங்கிட்டு வந்துருவோமா? கமிங் பேக் டு திரு கேசிபி ஹோல்ட் யுவர் தாட்ஸ். இதுக்கு பதில் சொல்லுங்க. அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஓகே, லட்சுமி சொன்னாங்க பாருங்க, கடைசி நேரத்துல இத வந்து சொல்லலாம்னு. அப்படி கடைசி நேரத்துல சொல்லித்தான் 96ல நரசிம்மராவ்
அதிமுகவோடு கூட்டணி கண்ட பொழுது அம்மாவே தோற்கிற நிலை ஏற்பட்டது. அதனால இன்றைய சூழ்நிலைக்கு திமுக மேல இருக்கிற அதிருப்திக்கு மாற்றாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அடகு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. தொண்டர்கள் குழம்பிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தன் தனிப்பட்ட விஷயங்களுக்காக அமித்ஷாவை சந்திக்கிறார் என்றா உங்களுக்கு தனிப்பட்ட நீங்க முகுல் ரோத்கியை பார்க்கணும், வழக்கறிஞர்களில பார்க்கணும். நீங்க அமித்ஷாவை போய் பார்த்தாலே சரணாகதி அடைந்து விட்டீர்கள் என்றுதான அர்த்தம். ஓகே, உள்துறை அமைச்சரை போய் பார்த்து எனக்கு சொல்ல பிரச்சனை இருக்கு, பாதுகாத்து கொடுங்கன்னு சொன்னா அவர் அதை சொல்லலையே. அவர் வெளியில ட்வீட் அதிமுகவோட கூட்டணி பேசுறேன் தானே போடுறாரு. அப்ப இது அவர்களது தனிப்பட்ட நலன்களுக்காக அதிமுக கட்சி அடகு வைக்கப்படுகிறதா? அதே போல திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கிறாங்களா? வேற ஆப்ஷன் அவர் மற்ற மாற்று கூட்டணி வழிமுறைகளை அவர் தேடக்கூடாது என்பதற்காக ஒரு செக் வைக்கிறாங்களா? இது அதிமுக தொண்டர்களிடத்தில் எதிர் விளைவு ஒரு ஷிண்டே உருவாக்குறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வரும் தானே ஸ்ரீராம்? ரொம்ப சுருக்கமா கோயிங் ஃபார் பிரேக் சொல்லிட்டு அப்புறம் நீங்க கேக்குற கேள்விக்கு வரேன். ஓகே, கேசி பழனிசாமி தன்னுடைய அபிலாஷைகளை நான் சொன்னதா சொல்றாரு. அதனால ஒரு விஷயம், நான் அதிமுகக்கு டூ ஆர் டை சொல்லவில்லை, எடப்பாடிக்கு டூ ஆர் டை 2026 சொன்னேன். அவர் அதை அப்படியே மாத்தி போட்டு அதிமுகக்கு டூ ஆர் டை கிடையாதுன்னு அவருடைய அபிலாஷைய பேசுறாரு. அவருக்கு சாதகமா அதை யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு. நான் சொன்னது எடப்பாடி பழனிசாமிக்கு டூ ஆர் டை 2026 எலெக்ஷன், அது வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அதனுடைய கணக்குகள் அவருக்கு புரியும். அதிமுகக்கு டூ ஆர் டைனா என்ன? இல்ல இல்ல இல்ல, அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி என்ப ஒரு தலைமைக்கு உண்டான டூ ஆர் டை தான் அது. எடப்பாடி பழனிசாமி டூ ஆர் டைன்னு சொன்னா, ஏன்னா தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும்போது அவர்களுடைய தலைமையை கேள்வி கேட்கப்படும். அதிமுக என்ற கட்சி சரிவை சந்திக்கலாம், திருப்பி எந்திரிச்சு வரும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏன்னா மிரட்டப்படுகிறார் அப்படின்னு சொன்னதுக்காக தான் சொன்னேன். மிரட்டப்பட வேண்டும் என்றால் இந்த ரெண்டு வருஷத்துல கேஸ் போட்டிருக்கலாம், அவருக்கு மேல ஏதாவது மிரட்டி இருக்கலாம். அது என்ன கரெக்டா இப்போ வாட் ஆர் தி அப் டு வித் மிஸ்டர் செங்கோட்டையன்? அதான் திரு கேசிபி கேட்ட இன்னொரு கேள்வி, ரொம்ப சுருக்கமா பண்ணிட்டாரு. தனக்கு சாதகமா அப்படியே ஒரு பிரிச்சு யூஸ் பண்ண பாக்குறாரு. சார் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் என்னுடைய வேர்ட்ஸ் நீங்க உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்காதீங்க. வாட் ஆர் தி அப் டு வித் மிஸ்டர் செங்கோட்டையன்? அது இன்னொரு கேள்வியா வச்சிருக்காரு, சுருக்கமா சொல்லுங்க. சார் செங்கோட்டையனுடைய அதிருப்தி இது முழுக்க முழுக்க ஒரு உட்கட்சி அதிருப்தி தான் நான் கேள்விப்படுறேன். பாஜக தூண்டலையா, அதை பயன்படுத்த பார்க்கலையா? சார் பாஜக அது செய்யாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அவர் ஏன் டெல்லியில போய் நிக்க போறாரு? சார் சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இதுல சொல்றேன். ஏன் பாஜக அவரை தூண்டி அதிமுகவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா முடியாதுன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல செங்கோட்டையன் மிகப்பெரிய அளவுல ரிபல்லியனாக மாறினாலும் கூட தனியாக தான் வர வேண்டும். ஏன்னா இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கும் பட்சத்தில் செங்கோட்டையனால ஒரு கட்சியை பிளந்து எடுத்துட்டு வர முடியாது. இப்போதைக்கு அவர் வந்தால் தனியாக தான் வருவார், இரட்டை இல்லாமல் வருவார். இரட்டையரை இல்லாமல் வரும்போது செங்கோட்டையனுடைய பவர் அவருடைய தொகுதியை தாண்டி வேற எங்கேயும் இருக்காது. இது அமித்ஷா போன்றவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதனால செங்கோட்டையனை தூண்டி விட்டு அதிருப்தி செய்யறதெல்லாம் செய்யக்கூடிய தேவை இப்போது இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்போது இல்லை கீவேர்ட். ஓகே, ஸ்ரீராம்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டா இது எடப்பாடி பழனிசாமியோ இல்லாட்டி அதிமுகவையோ குளிர் வைக்க இல்ல, அவங்களோட டிமாண்டை பிளக்கேட் பண்ண இல்லை அப்படின்னு பார்க்க முடியுமா? இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு பார்த்துட முடியுமா? கண்டிப்பாக அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் வைக்கக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை. அந்த கோரிக்கையாவன அவங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா என்ன இருக்கும்னா, இந்த கூட்டணி ஏற்படும் பட்சத்தில் அதனை எந்த விதத்திலையும் அவர் அவர் ஏதாவது பேசும்போதோ அதை ரெஃபரன்ஸ் போது அதை ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படி என்ற ஒரு கோரிக்கை வேணா வைக்க முடியும், அந்த ஒரு டிமாண்ட் வேணா வைக்க முடியுமே தவிர, நீங்கள் பிஜேபி பிரசிடென்ட மாத்தினாதான் நாங்க அலையன்ஸுக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதனால அண்ணாமலை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கூட்டணி தேவையில்லை, அது வேண்டாம் என்ற முடிவெடுத்து சென்ட்ரல் பிஜேபி இல்ல இந்த கூட்டணி தான் தேவை என்று வரும்போது அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு. அந்த கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஒருவேளை அண்ணாமலை சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு அவர்களுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு
நான் கூட்டணிக்காக வேலை செய்யறேன்னு சொன்னா முழு மனசோட இல்லைன்னா அந்த 100% வரப்போறது கிடையாது. அண்ணாமலையினுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி லாஸ்ட் 5 வருஷத்துல எனார்மஸா இருந்திருக்கு. இல்ல ஒருவேளை அவர் இதுக்காக விலகிட்டார் அப்படின்னா அது பிஜேபியோட மொமெண்டமை கணிசமா குறைச்சிடாதா? கணிசமா குறைக்க என்னன்னா இந்த ஒரு 2 வீக்ஸ் ஆர் 2 மந்த்ஸுக்கோ ஒரு கோபம் வெளிப்படும் மக்கள் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மத்தியிலிருந்து. நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம், நோட்டாக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு கோபம் வெளிப்படுமே தவிர, ஆனால் அந்த கோபம் அது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது. ப்ராபபிளி அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சு இந்த ஒரு முடிவுக்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தேடுகிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு அண்ணாமலை முடிவெடுக்கும் பட்சத்தில் இல்ல நான் என்னுடைய மனசாட்சிக்கு உகந்து நான் இந்த கூட்டணியில உட்கார முடியாது, அதனால நான் விலகிக்கிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு அவர் வரும் பட்சத்தில் சென்ட்ரல் பிஜேபி அதை மதித்து அவருக்கு வேற ஒரு பொறுப்பை சென்ட்ரல் லெவல்ல ஒரு பொறுப்பையோ இல்ல வேற ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு வேற ஒரு மாநில தலைமையை எடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பொழுதைக்கு அண்ணாமலை விலகுவார் என்று நான் தோணவில்லை. 2026 வரைக்கும் அவனுடைய கான்ட்ரிபியூஷன் தேவை என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா அப்படி விலகணும் வந்தா அது அண்ணாமலை அவர் தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிறதா தான் இருக்குமே தவிர பனிஷ்மெண்ட் விலகலா இருக்காது. திரு பொன் வில்சன், நிறைய விமர்சனங்கள் கடந்த ரவுண்ட்ல வைக்கப்பட்டது, அதுக்கு பதில் சொல்ல வருவீங்க. பிஃபோர் ஐ ஆஸ்க் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படை நீங்கள் தேர்தலை பார்க்கணும். எப்படின்னா 2019 நடந்தது ராகுலா மோடியா எனப்படுகின்ற பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி ஒன்றாக இருந்து, தேமுதிக இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருந்து 30% ஓட்டு வாங்கினாங்க. அதே 2024 ராகுலா மோடியா என்பதற்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் 2 கட்சிகளும் தனித்தனியாக, இவர்கள் 23%, அவங்க 18.28%. அந்த அரித்மேட்டிக் கணக்கை போட்டு அப்போ திமுக 45.94%, கிட்டத்தட்ட 47%, 46.94, 47%. ஆனால் இந்த கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து 51% வாங்கினாங்க. அந்த அரித்மேட்டிக் கணக்கை வச்சுட்டு இப்போ நம்ம கூட்டணியை பற்றி பேசுகிறோம். ஆனால் அது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். மோடியா ராகுலா என்பதற்கான தேர்தல், அதாவது எடப்பாடியா என்பதற்கான தேர்தல் கிடையாது. அந்த தேர்தலிலே 23% வாங்கினாங்க. எந்த அணிக்கும் கூட்டணி அவசியம். இப்ப கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 கதவுகளும் இன்னைக்கு ஓப்பனாவே இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்னு விஜய், இன்னொன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி. விஜய் பற்றி பேசும்போதும் கூட அவர் அட்டாக் பண்ணி பேசல. அவர் தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு சொல்லும்போது அவர் தொண்டர்களை கூச்சிப்படுத்துறதுக்காக சொல்றாங்கிறார். இன்னமும் கூட விஜய் ஆப்ஷன் அவர் திறந்து வச்சிருக்காருன்னு பாக்குறீங்களா? இல்லை, அவர் என்னன்னா, நான் எந்த ஆப்ஷனை திறந்து வச்சிருக்காருன்னு சொல்லல, எந்த கதவை நான் மூடி வச்சிருக்கேன், எந்த கதவை நான் திறந்து வச்சிருக்கேன்றதே நான் இப்போ வெளியே சொல்ல மாட்டேன்றாரு. அவர் அந்த விதத்தில் வந்துட்டார். அந்த வியூகத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன். எந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது, எந்த கதவு திறந்திருக்கிறது என்பதை கூட நான் வெளியே சொல்ல மாட்டேன். இன்னும் 6 மாதம் கழித்து தான் சொல்லுவோம். இது சட்டமன்ற தேர்தல். திமுகவின் அதிருப்தி ஓட்டுக்களை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கும். அப்போ அதிமுக தான் பிரதான கட்சியாக இருக்கும். மற்ற கட்சிகள்லாம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. ஏன்னா போன தேர்தல் இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரு கட்சியோட இன்னொரு கட்சியோட தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறார். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஒன்னு திமுக ஆட்சி இல்ல அண்ணா திமுக ஆட்சின்னு யாரும் அதுக்கு கவுண்டர் பண்ணலையே. மாறா இரும்பு மனிதர் தானே போறாங்க. இல்ல, அவங்க விருப்பம் இல்லையா? இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தலைவர் தான் முதலமைச்சர்னுவாங்க. அடுத்த தேர்தலில் அவங்க தலைவர் தான் பிரதமர்னு சொல்லுவாங்க. அதனால அது அவங்க விருப்பம். தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைந்த பிறகு என்ன சொல்றாங்க? ஓகே, அவர் இஸ் கீப்பிங் இட்ஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு தி செஸ்ட். அவர் இன்னும் ரிவீலே பண்ணல, நம்ம முடிவெடுக்க வேணாங்கறீங்க. பாயிண்ட் டேக்கன். எல்லாரோட இறுதி கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஹரி, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஹரி. இப்போ கடந்த நாமக்கல் தேர்தல், இப்போ கொங்கு மண்டலம் சொன்னார், நாமக்கல் தொகுதியில் சொல்கிறேன், 2019 தேர்தலில் 2,65,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் 2026 தேர்தலில் பிஜேபி தனியாக தான் நிற்குது, அதிமுக மட்டும்தான் நிற்குது. அந்த தேர்தலில் வெறும் 29,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருச்சு. அப்போ என்னன்னா, அதை நம்ம பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வேறுபட்டு இருக்கும்.
இருக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தலே 2019 24 இவ்வளவு வித்தியாசம்னா சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத அதிமுக உணர்ந்திருக்கிறது, எடப்பாடி உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கப்பல் கேப்டன் நானு, எங்க கப்பல்ல ஏறுறவங்களை முடிவெடுக்க வேண்டியது நாங்க அப்படின்ற நிலைப்பாடுல அவர் இருக்காரு. மிஸ் லட்சுமி, இறுதி கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது இன்வென்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இப்ப இல்ல அப்படின்னாலும் இன்னொரு 6 மாசத்துக்கு இடையில அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாகும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் அந்த டைம்ஸ்னோட பேட்டியில சொல்லும் போது ஏடிஎம்கேவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாரு. பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருப்பதற்கான எல்லா யுக்திகளையும் ஏற்கனவே It is only a matter of time னு நீங்க கருதுறீங்க? It is only a matter of time. இது எப்போ அறிவிப்பு அப்படிங்கிறது தான். ஆமா, அறிவிப்பு கட்டாயம் வெளியாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய பிளவுகள் அல்லது வந்து உரசல்கள் அது எந்த அளவுக்கு போக போகுதுன்றது தெரியல. ஏன்னா அந்த வயசுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு வயசை கிளப்பி கொடுத்தது, அவர் வெளியில போய் சந்தித்ததாக வெளியான செய்திகள், இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே வந்து அந்த பர்செப்ஷன் பேட்டிலேயே ஆரம்பத்திலேயே தோல்வியை சந்திக்க வைக்குது. இது எல்லாமே டிஎம்கேக்கு அட்வான்டேஜஸா தான் இருக்கும். திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மட்டுமே அறுவடை செய்ய முடியும், அதை அறுவடை செய்தால் மட்டுமே ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு இந்த கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு கூட்டணி அவசியம். அதிமுக என்னதான் செல்வாக்கோடு இருந்தாலுமே இப்ப வந்து அவங்களுக்கு கூட்டணி அவசியம். கூட்டணி இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு ஃபார்மேட்டபிள் அலையன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களால 2026 தேர்தல் மிகப்பெரிய கஷ்டமா தான் இருக்கும். காடாத்தோட ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் பத்தாது, அவங்க மனதளவுல அவங்க வந்து தயாராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மேம். நேரம் இல்லை, மற்ற விருந்தினர்களுக்கு கருத்திற்கு டைம் இல்லை. அடுத்த வாரத்தில் சந்திப்போம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்தனர்களுக்கு நன்றி, வணக்கம்.